நித்தியம் தேடி வந்தேன். சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, மக்களே, இந்த மாலை வேளையில் இந்த கல்வாரி பலியின் ஊடாக இறைவனுடைய பிரசன்னத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த கல்வாரி பலியின் ஊடாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. புனித இன்னாசியாருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கும் இந்த 2ஆம் நாளில் திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் இயேசு சபை துறவி அர்ப்பணி ரோஷான் அடிகளாரை வரவேற்பதோடு திருவிவிலிய பின்னணியில் ஜூபிலி ஆண்டு எனும் கருப்பொருளில் தியானிக்க இணைந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் எமது பங்கு தந்தை ஜூட் டிலக்ஷன் மற்றும் அருட்தந்தை ஜோசப் அடிகளாரையும் மொன்சராத் வட்டார குடும்பங்களாகிய நாங்கள் இன்முகத்தோடும் அன்போடும் வரவேற்கின்றோம். 2025ஆம் ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாட அழைக்கப்படும் நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக திருகவையால் ஒன்று கூட்டப்படுகின்றோம். அன்று சீனாய் மலையில் ஜூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டிய விருப்பத்தை ஆண்டவர் மோசையிடம் எடுத்து கூறுவதை எசாயா 8 சுருளை வாசித்த இயேசு ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு என ஜூபிலி ஆண்டின் தூய தன்மையை தம் வாழ்வில் வாழ்ந்து காட்டுவதையும் விவிலியம் எடுத்தியம்புகின்றது. ஜூபிலி என்பது தூயது என விவிலியம் கூறுகின்றது. ஜூபிலி என்பது புதுப்பித்தல் எனவும் பொருள் கொள்ளலாம். கடவுள் மனிதனோடும் மனிதன் கடவுளோடும் மனிதன் மனிதனோடும் வாழ்வை மீட்டு பார்ப்பதும் ஜூபிலிதான். இவ்ஜூபிலி எனும் பதமானது திருவிவிலிய அடிப்படையிலே உருவானது. எனவே இவ்ஜூபிலி ஆண்டில் புனித இன்னாசியாருக்கு விழா எடுக்கும் இவ்வேளையில் நாம் எல்லோரும் தூய வாழ்வு வாழவும் புனிதத்தில் இணைந்திட நம்பிக்கையின் திருப்பயணிகளாக உறவுகளை புதுப்பிப்பவர்களாக புனித பலியில் பக்தியோடு இணைந்திடுவோம். இயேசுவில் பிரியமான அன்பார்ந்த பிள்ளைகளே, இறை மக்களே, திருவிவிலிய பின்னணியில் ஜூபிலி ஆண்டு என்ற ஆன்மீக கருப்பொருளில் மொன்சாரத் வட்டார இறை மக்கள் சிறப்பிக்க இம்மாலை கல்வாரி பலியில் பங்கு கொள்ள நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய ஜூபிலி ஆண்டுக்கு ஒரு திருவிவிலிய பின்னணி இருக்கின்றது. லேவியர் 25ஆம் அதிகாரத்தை நாங்கள் படிக்கும் போது இந்த ஜூபிலிக்குரிய ஆன்மீகத்தை கடவுள் மோசேக்கு நிறைவாக வெளிப்படுத்துகின்றார் சீனாய் மலையில் இருந்து. ஆகவே இந்த ஆன்மீகத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த ஜூபிலி ஆண்டை அந்த ஆன்மீக நோக்கத்தோடு ஒன்றிணைந்து நானும் நீங்களும் சிறப்பிக்க எம் தாய் திருச்சபை அழைத்து நிற்கின்றது. ஆகவே இந்த கருப்பொருளை நாங்கள் உள்வாங்கி இந்த ஜூபிலி ஆண்டினுடைய ஆன்மீகத்தையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ இந்த கல்வாரி பலியில் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடுவோம். ஆகவே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தூய கல்வாரி பலிக்கு தகுந்த முறையில் நாங்கள் தயார் செய்ய எம் கடவுளுக்கு எதிராக எம் இயேசுவுக்கு எதிராக நானும் நீங்களும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் குறை குற்றங்களையும் நினைத்து இரக்கமுள்ள ஆண்டவரிடம் ஒரே குடும்பமாக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான விடுதலையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் தேவ தந்தை இறைவனே, மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களே, இன்றைய நாளில் புனிதர்கள் சுவைக்கின் அண்ணா புனித கன்னி மரியாம் பெற்றோருடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். இறைவன் இவர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக பெற்றோர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆன்மீக ரீதியில் தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இந்த புனிதர் இருந்து வருகின்றார்கள். இவர்கள் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். செபிப்போமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம்.
அதிகாரம் 25 திருவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும் போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடியிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் ஊழியாளுக்கும் உன்னுடன் தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டிலுள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டும். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பார்ந்த பிள்ளைகளே, இறை மக்களே, உங்களுடைய பங்கு தந்தைக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியாது. நான் அவரிடம் கூறினேன் தனிப்பட்ட ரீதியாக. ஏனென்றால் எடுக்கப்பட்ட எல்லா ஆன்மீக கருட்பொருள் விடயத்திலும் மிகவும் கஷ்டமான ஒரு ஆன்மீக கருப்பொருள் விடயத்தை எனக்கு தந்திருக்கின்றார் மறையுரை வழங்குவதற்கு. என்னது? திருவிவிலிய பின்னணியில் ஜூபிலி ஆண்டு. ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னால் நான் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு ஒரு கிளாஸ் வடிவாக எடுக்கலாம், ஒரு வகுப்பு. ஒரு மறையுரைக்கு இது மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். இருந்தாலும் என்னால் இயன்ற அளவுக்கு அதை தயார்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் இது ஒரு கஷ்டமான விடயம் என்றாலும் அன்பார்ந்த பிள்ளைகள், இறை மக்களே, எங்களுடைய ஜூபிலி ஆண்டுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது திருவிவிலிய பின்னணி. எப்படி திருவிவிலியம் இந்த ஜூபிலி ஆண்டுக்கு பின்னணியாக இருக்கின்றது? நாங்கள் இதை கொண்டாடுவதற்கு, அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவதற்கு எது பின்னணியாக இருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இறை மக்களே, கொண்டாட்டம் என்பது அன்பார்ந்த பிள்ளைகள், இறை மக்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான விடயம். ஒரு துன்பகரமான விடயத்தையும் விட ஒரு இன்பகரமான விடயத்தை கொண்டாடுவது நானும் நீங்களும் எதிர்பார்த்திருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில். அது வெட்டிங் செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் இல்லாவிட்டால் வெவ்வேறு கொண்டாட்டங்களாக இருக்கலாம். ஆகவே அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு மற்றவர்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்கு இந்த ஆண்டில் அன்பார்ந்த பிள்ளைகளை, இறை மக்களே, இந்த வருடமானது ஒரு சிறப்பான வருடமாக அமைந்திருக்கின்றது. ஒரு சிறப்பான வருடமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் கத்தோலிக்க விசுவாசத்தில் நாம் மேலோங்க இவ்வருடம் ஜூபிலி ஆண்டாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதற்காக எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் நானும் நீங்களும் மேலோங்க இந்த வருடமானது ஜூபிலி ஆண்டாக திருச்சபையினால் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு என்றால் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வழமையாக நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஜூபிலியை பற்றி கதைக்கும் போது 25 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்கள் என்று வெவ்வேறாக ஜூபிலி கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஜூபிலி கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த ஜூபிலி கொண்டாட்டம் என்று கூறும்போது ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகின்றது. அன்பார்ந்த பிள்ளைகள், இறை மக்களே, ஒரு தம்பதியினர், கணவன் மனைவியினர் தங்களுடைய 25வது திருமண ஜூபிலி கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள். அவர்களோடு இருந்தவர்களுக்கு ஒரு தெரிந்த விடயம் என்னவென்றால், இந்த 25 வருடங்களும் அவர்கள் சிறு சண்டை கூட பிடிக்கவில்லை. சிறு சண்டை கூட பிடிக்கவில்லை. இருவரையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தார். ஆகவே, இவர்கள் இந்த ஒற்றுமையை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். இவருடைய ஒற்றுமையை எல்லாரும் அறிந்திருந்தார்கள்.
எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஹாப்பி கோயிங் மேரேஜ் என்ற தலைப்பில் இவர்கள் தம்முடைய ஜூபிலி அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மீடியாவில் இருந்தும் எங்களுடைய மீடியா பர்சன் இவரை போல மீடியாவில் இருந்தும் வந்து அவர்கள் அவரை நேர்கண்டார்கள். ரகசியம் என்ன? இந்த 25 வருடங்களும் நீங்கள் எந்தவித சண்டையும் பிடிக்காமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ரகசியம் என்ன என்று கணவரிடம் கேட்டாள். மனைவி பதில் சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என குடும்பத்தில் எப்போதும் ஹஸ்பண்டைத்தான் நாங்கள் முன்னுக்கு தள்ளுவோம், நாங்கள் பின்னால் இருப்போம், நாங்கள் தான் குடும்பத்தை கொண்டு போவோம். ஆனால் ஏதாவது வந்தால் என்ன செய்வார்கள் மனைவிமார்? தன்னுடைய ஹஸ்பண்டை முன்னுக்கு தள்ளுவார்கள். அவரும் ஆரம்பத்தில் அதற்கு பதில் கூற விரும்பவில்லை. கட்டாயப்படுத்தினதால் அவர் கூறினார். அது எவ்வாறு அமைந்திருந்தால், நாங்கள் திருமணம் பிடித்த பிறகு நாங்கள் நம்முடைய ஹனிமூனுக்கு ஒரு இடத்துக்கு சென்றோம். இந்த ஹனிமூனுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஹோர்ஸ் ரைட், குதிரை ஓட்டத்துக்காக உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது ஹோர்ஸ் ரைட் இருக்கும். அதுக்குரிய பணத்தை கொடுத்தால் அந்த குதிரையில் ஏறி நாங்கள் பயணிக்கலாம், சில தூரம் நாங்கள் சென்று வரலாம். எனக்கு வந்த குதிரை மிகவும் கீழ்ப்படியான குதிரை. நான் சொன்னதை கேட்டு அடங்கி என்னை அழகாக கொண்டு சென்றது. மனைவிக்கு கிடைத்த குதிரை அவ்வாறல்ல, கொஞ்சம் குளப்படியான குதிரை. மனைவி அதில் ஏறினார். ஏறி சில தூரம் சென்ற பிறகு அவரை அது தள்ளிவிட்டது, கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்தவுடன் மனைவி எழுந்த அந்த குதிரையை பார்த்து, உமக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங், உமக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் என்று கூறினார். மீண்டும் அந்த குதிரையில் அவர் ஏறினார். சில தூரம் சென்ற பிறகு திருப்பி என்ன செய்த அந்த குதிரை? அவரை தள்ளிவிட்டது. அவர் விழுந்து கிடந்த மனைவி திருப்பி விழுந்து இந்த குதிரை பார்த்து கூறியது என்ன? உனக்கு செகண்ட் வார்னிங், உனக்கு செகண்ட் வார்னிங் என்று கூறினார். மூன்றாவது தடையும் முயற்சி செய்து அந்த குதிரையில் அவர் சென்று கொண்டிருக்கும் போது மீண்டும் அவரை தள்ளிவிட்டது அந்த குதிரை மனைவியை. மனைவி விழுந்து கிடந்தார். எழுந்து தன்னுடைய பையில் இருந்த பிஸ்டோலை எடுத்து அந்த குதிரையை சுட்டு கொன்றார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் என்ன செய்தார்? அவருக்கு ஏசினார், கோவப்பட்டார். நீ ஒரு சைக்கோ, ஏன் அந்த குதிரையை நீர் கொன்று விட்டாய் என்று கத்தின போது அந்த மனைவி அவரை பார்த்து கூறியது என்ன? ஏதாவது கெஸ்ட் பண்ணலாம், என்ன கூறியிருப்பார் என்று? உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங். இதனால் தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அழகாக போய்கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். வாழ்ந்த பிள்ளைகளே, மக்களே, கண்டிப்பாக இந்த 25 வருடங்கள் கொண்டாடினவர்கள் இருப்பீர்கள். எத்தனை வார்னிங் கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான ஜூபிலியை நாங்கள் கொண்டாடவில்லை. அப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான ஒரு ஜூபிலியை நாங்கள் கொண்டாடவில்லை. எங்களுடைய இந்த ஜூபிலியானது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால், அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களே, இன்றைய முதலாவது வாசகத்தில் அழகாக வாசிக்கப்பட்டது போல கடவுள் ஒவ்வொரு 7ஆம் ஆண்டை சபத் ஆண்டு என பெயரிடுவதற்கு கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார். ஒவ்வொரு 7ஆம் ஆண்டையும் சபத் என்றால் என்ன? ஓய்வு ஆண்டாக பெயரிட வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார். ஆகவே இந்த 7 சபத் ஆண்டுகள், அதாவது இந்த 49 ஆண்டுகள் முடிந்த வருகின்ற ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், 49 ஆண்டுகள் முடிந்து வருகின்ற ஆண்டு ஜூபிலி ஆண்டாக, 50வது ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார். ஆகவே இந்த கட்டளையிட்டதன் மைய கருத்து, இதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களே, சமாதானத்தினதும் நல்லிணக்கத்தினும் ஆண்டாக கருதப்பட வேண்டும். சமாதானத்தினதும் நல்ல இணக்கத்தின் ஆண்டாகவும் கருதப்பட வேண்டும் என்று கடவுள் இதை அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வழங்கினார். ஆகவே இந்த ஆண்டில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? லேவியராகம 25ஆம் அதிகாரத்தை முற்றாக படித்தால், அன்பார்ந்த பிள்ளைகளை மக்களை, நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வோம். அவர்கள் முக்கியமாக 3-4 விடயங்களை செய்ய வேண்டும். அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், காணிகளை அதன் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டும், இறைவனோடு தங்களை ஒன்றிணையும் ஒரு ஆண்டாக இதை பயன்படுத்த வேண்டும், அதையும் தாண்டி ஏழைகளுக்கு உதவி புரிய வேண்டும். பாருங்கள், நாங்கள் கொண்டாடுகின்ற ஜூபிலி ஆண்டுக்கும் திருச்சபை தந்திருக்கின்ற ஜூபிலி ஆண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது.
வார்னிங் கொடுக்கின்ற ஒரு ஜூபிலி ஆண்டு அல்ல, மாறாக என்னையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுகின்ற ஆண்டாக இது இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அன்பார்ந்த இறை மக்களை, பிள்ளைகளே, இதனுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது இது ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 1300ஆம் ஆண்டு. அந்த ஆண்டில் 100 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது. 1470ஆம் ஆண்டிலிருந்து 50 வருடங்களுக்கு ஒரு முறையாக இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். அதற்கு பிறகு 1470இலிருந்து 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடப்படுகின்றது எம் திருச்சபையினால். 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக. இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அன்பார்ந்த பிள்ளைகள் மக்களே. ஏன் 100லிருந்து 50, 50லிருந்து 25க்கு வந்து விட்டது என்றால், மனிதனின் ஆயுட்காலம் குறைவாக உள்ளதால் அதிகமானோருக்கு ஆன்மீக விழாவில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஆய்வு காலம் குறைவாக இருப்பதால் அதிகமானோருக்கு இந்த ஆன்மீக விழாவில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை என்பதனால் திருச்சபை ஒரு முடிவெடுத்து 25 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் திருச்சபையோடு சேர்ந்து அன்பார்ந்த பிள்ளைகள் மக்களே இந்த ஜூபிலி ஆண்டினை சிறப்பிக்கின்றோம். அதனுடைய கருப்பொருளுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு ஜூபிலி ஆண்டுக்கும் அன்பார்ந்த பிள்ளைகள் மக்களே ஒரு கருப்பொருள் உண்டு. இந்த ஜூபிலி ஆண்டினுடைய கருப்பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். என்ன இந்த ஜூபிலி ஆண்டினுடைய கருப்பொருள், ஆன்மீக கருப்பொருள்? யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஜூபிலி ஆண்டினுடைய ஆன்மீக கருப்பொருள் என்ன? 2025ஆம் ஆண்டு என்வெலப்பெல்லாம் கொண்டு வந்த நான் பூச முடியும், உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் என்று கஷ்டம் போல இருக்கின்றது. இந்த ஆண்டு 2025 ஜூபிலி ஆண்டினுடைய ஆன்மீக கருப்பொருள் என்ன? வடிவா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வந்துருக்கீங்க. என்ன ஆன்மீக கருப்பொருள்? அன்பார்ந்த இறை மக்களே, இன்னாசியார் பங்கு மக்களே, 2020 ஆண்டினுடைய ஆன்மீக கருப்பொருளை கேட்போம் என்று இருந்தேன். ஆனால் 2025 கஷ்டமாக இருக்கின்றது. எது என்ன ஆன்மீக கருப்பொருள்? எதிர்நோக்கின் பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் பயணிகள். 2000 ஆண்டினுடைய ஆன்மீக கருப்பொருள் இதே தெரியல ஃபாதர். எப்படி 2000 ஆண்டு சொன்னால் கண்டிப்பாக ஃபாதர் தார ஸ்டைஃபண்டை நான் உங்களுக்கு தருவேன் கண்டிப்பாக. மைக்கேல் அண்ணன் யாராவது? கிறிஸ்து நேற்று இன்று என்றும், கிறிஸ்து நேற்று இன்று என்றும். ஆகவே ஒவ்வொரு தடவையும் அன்பார்ந்த பிள்ளைகளின் மக்களே, நாங்கள் ஜூபிலி ஆண்டினை சிறப்பிக்கும் போது அதற்கு ஒரு கருப்பொருள் திருச்சபையினால் வழங்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் சரியாக கூறியது போல பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் பயணிகள், திருப்பயணிகள் என்ற கருப்பொருள் இவ்வரிடம் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இது எங்கிருந்து எடுக்கப்படுகின்றது? ரோமையர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அழகாக எடுக்கப்படுகின்றது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. சுருக்கமாக கூறினால், கடவுள் மேல் நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. கடவுள் மேல் நானும் நீங்களும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அன்பார்ந்த பிள்ளைகள் இறை மக்களே ஒரு நாளும் வீணாகாது என்று பவுலடியார் கூறுவதை இந்த ஆண்டினுடைய ஜூபிலி ஆண்டினுடைய கருப்பொருளாக திருச்சபை எங்களுக்கு தந்திருக்கின்றது அன்பார்ந்த பிள்ளைகள் இறை மக்களே. ஆகவே இவ்வாறான ஒரு வரலாற்று பின்னணியோடு நாங்கள் இப்போது திருவிழிய பின்னணி எவ்வாறு அமைகின்றது இந்த ஜூபிலி ஆண்டுக்கு என்று பார்க்கும்போது மீண்டும் ஒரு முறை நாங்கள் லேவியர் 25ஆம் அதிகாரத்தை நாங்கள் படிக்கும்போது முக்கியமான 3 விடயங்களை அன்பார்ந்த இறை மக்களை நாங்கள் இதன் வழியாக பெற்றுக்கொள்ளலாம். இதான் இதனுடைய திருவிவிலிய பின்னணியாக அமைந்திருக்கின்றது என்றால் முக்கியமான முதலாவது விடயம் எதை கூறுகின்றது என்றால், காட்ஸ் ஓனர்ஷிப், கடவுளுடைய உடைமை. கடவுளுடைய உடைமை. இந்த உலகம் கடவுளுக்கு சொந்தமானது. வெரி இக்னேஷியன் புனித இன்னாசியாருடைய பங்கில் இருக்கின்றோம். அவருடைய நவநாளை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையில் புனித இன்னாசியாரும் இதைத்தான் கூறுகின்றார், கடவுள் இதை படைப்பதற்கு உழைத்தார் என்று.
ஆகவே இந்த படைப்பு அவருக்கு சொந்தமானது. நாங்கள் எல்லோரும், இந்த இன்றைய முதல் வாசகத்தை அழகாக வாசிக்கப்பட்டது, நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டினர் மற்றும் குத்தகைதாரர்கள். அதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, வெளிநாட்டவர்கள், அதே நேரத்தில் குத்தகைதாரர்கள். அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு. அன்பார்ந்த பிள்ளைகளே, இறை மக்களே, ஆகவே இதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. லேவியர் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும் போது அழகாக கடவுள் இதை கூறுகின்றார். நாங்கள் நிலத்தை விற்க முடியாது என்று அழகாக கூறுகின்றார். கடவுளுக்குரியதை நாங்கள் விற்க முடியாது என்று. ஆகவே இந்த உலகம், கிரியேஷன் ஆஃப் காட், கடவுளுடைய படைப்பை நாங்கள் பார்க்கும்போது இது கடவுளுக்குரியது என்பதை இந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் யூஸ் அண்ட் த்ரோ, பாவித்து விட்டு எரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் கலாச்சாரத்தில் வாழ்ந்து வருகின்றோம். அது மனிதர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். பாவித்தவுடன் அதற்குரிய மதிப்பை நாங்கள் சில வேளைகளில் கொடுப்பதில்லை. அன்பார்ந்த பிள்ளைகள், இறை மக்களே, ஆகவே அதற்குரிய மதிப்பை நாங்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் படைப்பை பாதுகாக்கின்றோம், நாங்கள் எந்த அளவுக்கு அந்த படைப்புக்குரிய, அந்த இயற்கைக்குரிய அந்த மதிப்பை அளிக்கின்றோம், மாசுபடாமல் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த படைப்பை பாதுகாக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது. இன்றைய காலநிலையில் இந்த இயற்கையை பல பேர் பல விடயங்களில் மாசுபடுத்துகின்றார்கள். சாதாரண முறை நானும் நீங்களும் பார்ப்பது என்ன? வீதியோரங்களில் நாங்கள் குப்பை போடுகின்றோம். சில நேரங்களில் நாங்கள் நடந்து போடுகின்றோம், சில வேளையில் கார்களில் சென்று குப்பை போடுகின்றோம். சில வேளைகளில் நாங்கள் ரோட்டில், இங்கேயும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், மெயின் ரோட்டில் இல்லாவிட்டால் உள் ரோட்டில் ஒரு போஷான கார் அழகாக வரும், மெல்ல மெல்ல போகும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன? இந்த விண்டோ அப்படியே துறந்து கை வெளியே வந்து இந்த குப்பை பேக்கை போட்டுவிட்டு போவார்கள். சில வேளைகளில் அதை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுடைய இயற்கையை நாங்கள் மாசுபடுத்துகின்றோம். இந்த லேவியர் ஆகமத்தில் அன்பார்ந்த பிள்ளைகளுடைய மக்களே, இது முக்கியமாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. காட்ஸ் ஓனர்ஷிப், கடவுளுக்குரியதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு சாதாரண கொண்டாட்டம் அல்ல, இஸ்ராயலுக்கு கடவுள் வழங்கிய ஒரு சாதாரண கொண்டாட்டம் அல்ல. அதற்கென்று ஒரு ஆன்மீக கருத்து இருக்கின்றது. அதனுடைய முதல் கருத்து என்ன? இந்த படைப்பு கடவுளுக்குரியது, அதை நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் என்று மோசேயின் வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு கட்டளையிடுகின்றார். இரண்டாவது முக்கியமான விடயம் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். பாருங்கள், சமூக நீதி, சட்டமானது சமமாக எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதில் தான் கடவுள் கூறுகின்றார். என்றால் என்ன? சொத்துக்கள் அனைத்தும் அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். ஒரு சிறு பகுதியினர் மட்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றவர்களாக மாற்றுவிக்கப்படக்கூடாது என்று கடவுள் கூறுகின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளை, இறை மக்களே, ஏழைகள் கஷ்டப்படுகின்றவர்களுக்குரிய உதவியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கடவுள் கூறுகின்றார். ஆக சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியானது கண்டிப்பாக அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். அடிமைகளுக்குரிய அந்த விடுதலையை வழங்க வேண்டும் என்று கடவுள் மோசேக்கு அழகாக கூறுகின்றார். இந்த காலகட்டத்தில் அன்பார்ந்த பிள்ளைகளை மக்கள், இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும் போது கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது ஒருவிடம் மற்றவர் கடன் வாங்கினால் அந்த கடனை கொடுக்கும் மட்டும் அவர் ஒரு அடிமையாக வேலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஜூபிலி ஆண்டை அவர் கொண்டாடுகின்ற தருவாயில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த முதலாளி அந்த அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று கடவுள் கூறுகின்றார். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்ற போது அந்த சமூகத்தில் ஒரு அடிமைகளும் இருக்கக்கூடாது என்று கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு கூறுகின்றார். சமூக நீதி, எல்லோருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், புரிந்துணர்வு உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன் அறிவிக்கப்பட்டது இன்று கூட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் கொண்டாடும் போது அன்பார்ந்த பிள்ளைகள் இறை மக்களே நாங்கள் நினைவு கூற வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகள் இறை மக்களே, இறுதியாக மூன்றாவது விடயமாக வருவது கடவுளினுடைய ஏற்பாட்டை நினைவு கொள்ள வேண்டும். ரிமெம்பரிங் காட்ஸ் ப்ரொவிஷன். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் கூறப்படுகின்றது, நானே உங்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தேன் என்பதை மறக்க வேண்டாம் என்று இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கூறுகின்றார்.
ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டில் அதை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு அதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார். அதை நினைவுபடுத்துகின்ற கடவுள் என்னையும் உங்களையும் பார்த்து அதையே கூறுகின்றார். நாங்கள் என்றுமே கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இந்த ஜூபிலி ஆண்டில் இருக்க வேண்டும். நாங்கள் எத்தனை ஜூபிலி ஆண்டினை கொண்டாடினோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் கடவுள் செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நானும் நீங்களும் நினைத்து அன்பார்ந்த இறைமக்களே, பிள்ளைகளே, இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் நன்றி மறப்பது. தீமைகளை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மற்றவர்கள் எங்களுக்கு செய்த உதவிகளை நாங்கள் எல்லோரும் மறந்து விடுவோம். அன்பார்ந்த பிள்ளைகளை, இறைமக்களே, அவ்வாறு ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழக்கூடாது. அந்த ஜூபிலி ஆண்டில் நாங்கள் அதை உணர வேண்டும். கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் என்றுமே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஆன்மீகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே கண்ணோக்கில் அன்பார்ந்த பிள்ளைகளுடைய மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று எசாயா இறைவாக்கினருடைய அந்த வார்த்தையிலிருந்து இறை இயேசு கூறுகின்றார். அதை கூறிய அதே இறை இயேசு இன்றைய நாளில் அந்த நற்செய்தியை நாங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆகவே வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையினூடாகவும் நானும் நீங்களும் இந்த ஜூபிலி ஆண்டில் வாழ வேண்டும் என்று இறை இயேசு எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நற்செய்தியில் கூறப்படுவது போல வார்த்தையில் மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்த பிள்ளைகளை, இறைமக்களே, ஆகவே இந்த 3 விடயங்கள் இன்றைய நாளில், இந்த ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜூபிலி ஆண்டினை கொண்டாடுவதற்கு மிகவும் மிகவும் முக்கியமான விடயங்களாக அமைகின்றது. கடவுளுடைய உடைமையை மதித்ததாக இருக்கலாம், சமூக நீதிக்காக வாழ்வதாக இருக்கலாம், மற்றும் கடவுளுடைய திட்டத்தை மறவாமல் கடவுளுக்கு என்றுமே நன்றி உள்ளவர்களாக வாழ்வதாக இருக்கலாம். ஆக இந்த 3 ஆன்மீக விடயங்களும் ஜூபிலி ஆண்டினை கொண்டாடுவதற்கு ஒரு பின்னணியாக, திருவிவிலிய பின்னணியாக அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இறைமக்களே, ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த கொண்டாட்டமானது ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், தேர்ட் வார்னிங் என்று நோக்கில் வருவதல்ல, மாறாக இந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கின்றது. அந்த ஆன்மீகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். வருகின்ற வருடம் 2026ஆம் ஆண்டு 6ஆம் தேதி ஜனவரி மாதம் நாங்கள் இதை நிறைவு செய்யவிருக்கின்றோம். அது மட்டும் இது எங்களுடைய வாழ்வாக இருந்து அதை தொடர்ந்து அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். இல்லாவிட்டால் ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் என்ற ஒரு நோக்கில் நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது அர்த்தமற்ற ஒரு கொண்டாட்டமாக போய்விடும். அன்பார்ந்த பிள்ளைகள், இறைமக்களே, ஏனென்றால் ஒவ்வொரு சர்ச் ஃபீஸ்டையும் நாங்கள் பார்க்கும்போது ஜூபிலி ஆண்டை மையமாக கொண்டுதான் ஒவ்வொரு ஆன்மீக கருப்பொருளும் எடுக்கப்படுது. ஆகவே நானும் நீங்களும் அடிப்படையாக இந்த ஜூபிலி ஆண்டு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த திருவிவிலிய பின்னணி இதுவாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கூறியது போல லேவியராகமம் அதிகாரம் 25 நாங்கள் படிக்கும் போது இதை முழுமையாக நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வோம். ஆகவே இந்த கிருபையை தந்த, இந்த சந்தர்ப்பத்தை தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டில் வாழ்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டு தந்திருக்கின்ற ஆன்மீகத்தை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் என்றுமே கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, மகளாக வாழ புனித இன்னாசியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த தந்தையே இறைவா, திருஅவையை வழிநடத்தும் ஞான மேய்ப்பர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக தம் மக்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா,
புனித இன்னாசியாருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கும் இந்நாள்களில் விவிலியம் வாசிக்கவும் அதன்படி வாழவும் கிறிஸ்தவ விழுமியங்களை கடைப்பிடித்து நல்லுள்ளம் கொண்டவர்களாக திகழவும் தூய ஆவியின் ஞானமிகு தூண்டுதலினால் வழிநடத்தப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர் தம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்கள் தடைகளுக்கு முகம் கொடுத்து இறையரசை கட்டியெழுப்பவும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திடவும் அவருக்கு வேண்டிய தூயாவியின் வரங்களை நிறைவாக கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இன்றைய நாளில் திருப்பலியினை சிறப்பித்து கொண்டிருக்கும் மொன்சராத் வட்டார இறை மக்களையும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையால் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயல்களிலும் உம்மை காணவும் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாகவும் பிள்ளைகள் கல்வியில் அறிவிலும் ஞானத்திலும் மேலோங்கவும் நோய் நொடியின்றி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கைகளை குவித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் புனித இன்னாசியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய தேவைகளை ஒப்படைப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அனைவரையும் ஆசீர்வதிப்பவர் நீரே. இந்த மாலை வேளையில் இந்த கல்வாரி பலியினூடாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தில் அழைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருவிவிலிய பின்னணியில் ஜூபிலி ஆண்டு என்ற ஆன்மீக கருப்பொருளில் எங்களுடைய நவநாளை சிறப்பிக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜூபிலி ஆண்டில் என்றுமே நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாகவும் நாங்கள் என்றுமே நீ தந்திருக்கின்ற படைப்பை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாக்கின்ற உம்முடைய மகனாக மகளாக வாழ்கின்றவர்களாகவும் கஷ்டப்படுகின்றவர்கள் வேதனைப்படுகின்றவர்கள் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு வேண்டிய உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூபிலி ஆண்டின் வழியாக ஆன்மீக மாற்றத்தை நீர்தாமே கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டமானது ஒரு சாதாரண ஒரு கொண்டாட்டமாக அமையாமல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு நிகழ்வாக அமைய எங்களை நீர்தாமே வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரை, இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக உற்று நோக்கும் பல்வேறுபட்ட தேவைகளுடன் விண்ணப்பங்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இருந்தாலும் அவை எங்களுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ நிறைவேற்ற நீர்தாமே திருவிழம் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த பங்கிலுள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன மத வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ இப்படி இன்னாசியாருடைய ஆன்மீகத்தை உள்வாங்கி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு வேண்டிய உடைய கிருபையை நிறைவாக பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நீர் தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னுள் வாழும் என் நிறைவா, இதை உனக்கு நான் தருவேன். நீர் தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னுள் வாழும் என் நிறைவா, இதை உனக்கு நான் தருவேன். ஏற்றுக்கொள்ளும் எந்தவா, என்னை நான் தருகின்றேன். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை இன்று உமதை மாற்றிடுவேன். என்று
உனக்கு நான் தருவேன். நிலத்தில் விழுந்த கனிகளையே காணிக்கையாய் தந்தேன், அதை ஏற்க வேண்டி கேட்டேன். உலகில் சிறந்த பொருட்களையே உந்தன் பாதம் வைத்தேன், அதை உமதாய் மாற்ற கேட்டேன். எம்மிடம் நீர் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். இதனை கொடுக்க என்று நானும் ஏங்கி தவிக்கிறேன். என்னிடம் உள்ளதோ எந்தன் வாழ்வு ஒன்றேதான், ஏற்றுக்கொள்ளும் என்னவா என்னை நான் தருகின்றேன். ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை இன்று உமதாய் மாற்றிடுவே, இன்று உமதாய் மாற்றிடுவே. அன்பார்ந்த பிள்ளைகளே மக்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதம்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாக இருப்பனவாக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களுக்கு தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் நீர் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு போற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இனி உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உலகின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்ரன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் விசேஷமாக புனித இன்னாசியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. திருவிவிலிய பின்னணியில் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய ஆன்மீக நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுடைய பரமதந்தையை நோக்கி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அளிக்கும் நிலையான சமாதானத்தை நாம் ஒருவர் மற்றவர்களோடு அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இவர் உலகின் பாவங்களை போக்கின்ற நம் ஆண்டவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, இந்த நோயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. செபிப்போமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பழி எங்களை அழைத்துச் செல்வதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். நற்செய்திக்கு என்றும் சான்று பகர இறை அன்பில் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அருளொளி தரவே வாராய், எங்கள் பாவ இருள் போக்க வாராய், நீதமருள் தர
சபைதனை உருவாக்கினீர். இறைவனின் திருக்குடையாள் இயேசு சபைதனை உருவாக்கினீர். மாறி புகழ்ந்திடும் மாதவ மாமுனி உந்தன் செழுமலர் பாதம் பணிந்தோம். மாறி புகழ்ந்திடும் மாதவ மாமுனி உந்தன் செழுமலர் பாதம் பணிந்தோம். அருளொளி தருவி வாராய், எங்கள் பாவ இருள் போக்க வாராய். நீதமருள் தரும் இன்னாசி முனிந்திரரே, நம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்கும்படியாக புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் தூய லோயலாய் இன்னாசியாரை அழைத்தீரே. அவருக்காக அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கருணையின் கொடை வள்ளலே, எங்கள் காவலர் நீரல்லவோ. கருணையின் கொடை வள்ளலே, எங்கள் காவலர் நீரல்லவோ. உந்தன் கருணை மழையினை பொழிந்திடுவே, நம்மை காத்திடுவே விரைந்து. உந்தன் கருணை மழையினை பொழிந்திடுவே, நம்மை காத்திடுவே விரைந்து. அருளொளி தரவே வாராய், எங்கள் பாவ இருள் போக்க வாராய். நீதமருள் தரும் இன்னாசி முனிந்திரரே, நம்மை பரனிடம் சேர்த்திடுவாய். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.